கூகுளில் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங் மட்டும் பார்த்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி தாங்க புரிஞ்சு. அப்படி என்னாச்சுன்னு தான் நான் பார்க்குறீங்க. அதை வீடியோ எண்ணில் சொல்கிறேன். நாங்கள் ரீசெண்டாக சென்னை துறைப்பாக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது தொன்னை பிரியாணி ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு தாங்க போயிருந்தோம். இதுக்கு கூகுளில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.7K பீப்புள்ஸ் வந்து 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கரமான ரிவ்யூஸாக இருக்குது, ரேட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி லஞ்சு சாப்பிட போயிருந்தோம். நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போய் செட்டில் ஆனே அங்கே இருக்க நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே எட்டு வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ டெம்ப்டாக இருக்கும். ஏகப்பட்ட ஸ்டார்டர்ஸ் இருக்கும். ஸோ சிக்கனில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை, சிக்கன் சுக்கா, சிக்கன் பள்ளிப்பாளையம், சிக்கன் உப்பு கறின்னு சொல்லிட்டு நிறையா டிஷ்ஷஸ் இருந்துச்சு. இந்த உப்பு கறிங்கிற மேட்டர் வந்து எனக்கு புதுசாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் மட்டனில் கோலா உருண்டை, மட்டன் சுக்கா. நாங்கள் ப்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே போனதே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமஸே பார்த்தீங்கன்னா இந்த தொன்னை பிரியாணி தான். இந்த தொன்னை பிரியாணிங்கிற மேட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. பட் சென்னையில் உங்களுக்கு ரேராக தான் இருக்கும். பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இது நம்ம பிரியாணிக்கு இதுக்கு கம்பேரே இல்லைங்க. இது வேறு மாதிரி தான் கலர்லேயே உங்களுக்கு தெரியும். பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரைத்தா எல்லாத்தோட வச்சு சாப்பிடும்போது பயங்கரமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ப்ரான் கூட சேர்த்து சாப்பிடும்போது தட்டி விட்டுருச்சுங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் உப்பு கறி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததோட அதிகமாகவே இருந்துச்சு. பட் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்துட்டு போகணும்னு சொன்னேன்ல, ப்ரைஸ் பார்க்காம போயிட்டோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த பில்லை விட பயங்கரமாக வந்துச்சு. எங்களுக்கு அதுதான் ஷாக்கான ரீசனு. ப்ரைஸ் மட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் டேஸ்ட் கொடுக்குற அளவுக்கு ப்ரைஸ் இருக்கலாம். பட் ரொம்ப ப்ரைஸ் இருக்குது, அதுதான் பிரச்சனையே. ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மக்களே.